ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்க ஆகுறாங்க? எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் பணக்காரங்க ஆகுறாங்க, மத்தவங்க ஏழையாவே இருக்காங்கன்னு? வாங்க, இந்த மர்மத்தை அவிழ்க்க நாம இப்போ பழங்கால பாபிலோனுக்கு ஒரு பயணம் போகலாம். முதல்ல இந்த ஒரு முக்கியமான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஒரு மேற்கோள் இல்ல. இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து. அதாவது, நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நிதி வெற்றி தான் ஒரு முழு சமூகத்தோட செழிப்பையே தீர்மானிக்குதுன்னு சொல்லுது. இந்த கதை முழுக்க முழுக்க தங்கத்தால நிரம்பி வழிஞ்ச ஒரு நகரத்துல வாழ்ந்த 2 நண்பர்களை பத்தினது. ஆனா பாருங்க, அவங்க பர்ஸ் மட்டும் காலியா இருந்துச்சு. அவங்க கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி வாங்க, பாபிலோனோட அந்த பெரிய முரண்பாடு என்னன்னு இப்போ நாம பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் தங்கத்தால ஜொலிக்கிற அரண்மனைகள், பெரிய பெரிய மாளிகைகள். இன்னொரு பக்கம் தூசியும் அழுக்குமா இருக்கிற தெருக்கள்ல பசியோட வாழ்ற மக்கள். இதுதான் பாபிலோனோட நிஜமான, ரொம்பவே கடிமையான முகம். இங்கதான் நம்ம கதையோட நாயகன் பன்சிரை சந்திக்கிறோம். அவரோட கைவண்ணத்துல அற்புதமான தேர்கள் உருவாகும். ஆனா அவரோட சொந்த வாழ்க்கைய மட்டும் அவரால சரி பண்ணிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போதான் ஒரு நாள் ராத்திரி பன்சீர் ஒரு கனவு காண்றாரு. அந்த ஒரு கனவு அவரோட மொத்த உலகத்தையுமே மாத்தி போட்டுடுச்சு. சொல்லப்போனா நம்ம கதையோட திருப்பு முனையே அந்த கனவுதான்னு சொல்லலாம். அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அவர் கனவுல காண்றாரு. அது என்னன்னா, பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம வாழற சுதந்திரம். அதோட வர்ற அந்த மன அமைதி. நம்ம எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா கனவு களைஞ்சு எந்திரிச்சு பார்த்தா நிஜம் சுடுது. அவரோட ஆசைகளுக்கும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கடுமையான யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த வலிய இடைவெளிய அந்த கனவு அப்பட்டமா காட்டுச்சு. அந்த வலி அவரை கிட்டத்தட்ட உடைச்சே போட்டுடுச்சு. சரியா அந்த நேரத்துல தான் அவரோட உயிர் நண்பன் கோபி வர்றான். அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சு அவங்க 2 பேருமே மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த, ஆனா ஒத்துக்க பயந்த ஒரு உண்மையை வெளியே கொண்டு வருது. கோபி பன்சீரோட அதிர்ஷ்டத்தை பத்தி கிண்டலா பேசுறான். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய விரக்தி ஒளிஞ்சிருக்கு. அதே விரக்தி தான் பன்சீர் மனசுலயும் இருக்கு. இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. 2 பேருமே திறமையானவங்க, கடினமா உழைக்கிறவங்க. ஆனாலும் 2 பேரும் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தாங்க. அதுதான் வறுமை. அப்போதான் பன்சீர் அந்த கேள்வியே கேக்குறாரு. சொல்லப்போனா, நம்ம இந்த முழு பகுதியோட மையமே இந்த கேள்விதாங்க. ஒரு வாழ்க்கை முழுசா உழைச்சதுக்கு அப்புறம் விரக்தியோட உச்சத்திலிருந்து வர கேள்வி இது. அவங்க 2 பேருக்கும் இருந்த அந்த பொதுமான விரக்தி அவங்கள ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கொண்டு போகுது. அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை புரிய வருது. அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, இவ்ளோ நாளா அவங்க செல்வத்தை தீவிரமா தேடவே இல்ல. அது தானா வரும்னு சும்மா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி இருந்தா மட்டும் பத்தாதுன்னா உங்களுக்கு உரைக்குது. கோபி அவங்க பிரச்சனைய ரொம்ப அழகா எடுத்து சொல்றான் பாருங்க. நம்ம வேலையில கெட்டிக்காரங்க ஆகுறதுல கவனம் செலுத்தணும், அதுல வெற்றியும் பெத்தோம். ஆனா நம்ம பணக்காரங்க ஆகுறதுல என்னைக்குமே கவனம் செலுத்தல. அதனாலதான் இப்ப அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம கத்துக்கணும்னு சொல்றான். அப்போதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே தீர்வு கண்டுபிடிச்ச ஒருத்தரை போய் பார்க்கணும். தங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தரை தேடணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க மனசுல வர்ற அந்த ஒருத்தர் அர்காத். அர்காத் சும்மா பணக்காரரா மட்டும் இல்ல, பாபிலோன்லயே அவர்தான் மிகப்பெரிய பணக்காரர்னு சொல்றாங்க. ஏன் ராஜா கூட நிதி உதவிக்கு அவரைத்தான் தேடி போவாராம். அவர்கிட்ட எப்பவுமே பணப்பை நிறையிற மாதிரி ஒரு வருமான வழி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட மகனுக்கும் இந்த வித்தைய கத்துக் கொடுத்து அவரையும் வேறொரு நகரத்தோட பெரிய பணக்காரராக்கியிருக்கார். இந்த புதிய புரிதல் கிடைச்சோன்னே அவங்க புலம்புறதை நிறுத்திட்டு செயல்ல இறங்க முடிவு செய்றாங்க. இனிமே அவங்க பாதிக்கப்பட்டவங்க இல்ல, அவங்க இப்ப மாணவர்களா மாறிட்டாங்க. வாங்க, நம்ம அர்காத் கிட்ட போவோம். நமக்கும் ஒரு வருமானத்தை எப்படி உருவாக்குறதுன்னு அவர்கிட்ட சேப்போன்னு பன்சீர் சொல்றான். இதுதான் அவங்களோட முடிவு. சும்மா அதிருப்தியோட உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இப்போ அறிவை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அந்த பயணத்தோட முதல் படி. அவங்களுக்கு யாரிடம் கேட்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரே ஒரு கேள்விதான் பாக்கி இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அவனோட வாழ்க்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு அப்படி என்னத்தை கத்துக் கொடுக்க முடியும்? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் இந்த பகுதியை நாம முடிக்கிறோம். இதுதான் இந்த அற்புதமான கதையோட அடுத்த கட்டத்துக்கான